சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 5-6 ஏலக்காய், 1 ஸ்டார் அனீஸு, 5 கிராம்பு, 2 பட்டை, ஒரு 10 போல் சின்ன வெங்காயம். இது எல்லாத்தையும் எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்த்தாம நல்லா வறுத்துட்டு, இது கூடவே 1 கப் அளவுக்கு துருவன தேங்காயும் சேர்த்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க. இது ஆறுனதுக்கப்புறமா நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சோம்பு போட்டு தாளிச்சிட்டு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறமா 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பித்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக சிக்கனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸில் சூப்பராக ரெடி ஆகிடும். கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க.